காமெடி நடிகர் ப்ளஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பாக்யராஜுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் பார்த்திபன் அவர்களை குறிப்பிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுறதுடைய நோக்கம் என்ன? நீங்கள் வந்து ஒரு காமெடியன் ரோலில் தான் ட்ராவல் பண்ணி போகிறீங்க, ஒரு கேரக்டராக கூட பண்ண முடியல, பட் பெரிய லெவலில் ரீச்சும் பண்ண முடியல. பாக்யராஜர் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நடிகர், உதவி இயக்குனர், நண்பர் கூட சொல்லிக்கலாம். பாக்யராஜ் ஒரு பேக் போனாவே இருந்தவர் தான், மறுப்பதற்கு இல்லை. இதில் அவர் பெருசாக எனக்கு பண்ணது மாதிரி தெரியல. உளுந்து ஓடி வேலை செஞ்சாமா, இதில் அவர் ப்ரொமோட் பண்ணிக்கிற அவசியம் இல்லை. பட் பப்ளிசிட்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவார் அவர். சினிகார் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் யார் இருக்கா அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் பார்த்திபன் அவர்கள் ஒரு நேர்காணலில் வந்து என்னை ரொம்ப திட்டி ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. காரணம், நான் பாக்யராஜ் அவர்களுடைய இறப்பில் அங்கே நடந்த நிறைய விஷயங்களை நான் முன்னெடுத்து பண்ணனால என்னை நிறைய பேர் திட்டி சொன்னாங்க. என்னோட இறப்புக்கு யாருமே வந்து நிற்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் சாந்தனுக்கும் அவர் அனுப்பியிருந்ததா சொன்னாங்க. அது யார் அப்படிங்கிற கேள்வி வந்து இங்கே எல்லாருக்குள்ளேயும் வந்துச்சு. ஏன் இந்த ஒரு விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு வன்மத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதை பற்றின அவங்களுடைய ஒப்பீனியன். பார்த்திபன் சார் சொல்ல கூட அவருடைய பேரை சொல்லலை. அவர் சாபம் விட்டாரு. நான் மிட் நைட்டில் ஒரு மெசேஜ் கொடுத்தா வந்தது, உன் சாவுக்கு யாருமே வரமாட்டாங்க, அதனால தான் பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணதா சொன்னால், சாயந்தரக்கும் அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி பேசும்போது, பட் பாக்யராஜியோட பல உதவியாளர்கள் அவர் ஒருத்தர். ஓகே. பார்த்திபன் ஆரம்பத்திலிருந்தே பாக்யராஜோட பர்த்டேக்கு வந்து அவரே சொல்லியிருக்காரு, 1 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா நான் தான் ஆர்கனைசேஷன் பண்ணுவேன், மாலைகள் போடுவேன், சாலையெல்லாம் வாங்கி எல்லாம் ஒதுக்க வச்சு அந்த வேலையை வேற யாரும் விட்டு தர விரும்பலைங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். கரெக்டு. அப்போ இங்கே பார்த்திபன் வந்து இங்கே பண்ணது வந்து ஒரு வந்து கல்யாண வீட்டுக்கு வர நீங்கள் வந்து ஒரு அழைப்பு விடுத்து வரலாம், பட் இங்கே நடந்த சம்பவம் வேற, பாக்யராஜோட இல்லை. ஆமாம். அப்போ கேள்விப்பட்டாலே போகணும். கரெக்டு. அதுதான் எல்லா பேருமே வந்தது. ஸோ கூட்டத்தை கட்டுப்படுத்தல ஒரு விஷயம் நடந்தது கூட அதுதான். பட் அந்த உதவியாளர் வந்து பாக்யராஜுக்கு ஒரு நண்பராக இருந்தார், ஒரு உதவியாளர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். பாக்யராஜ் அவர்கள் மூலமாக தான் அவர் படத்துலேயும் வந்து சில படங்கள் வந்து ஆக்ட் பண்ணார். அதில் ஒரு கேரக்டர் நேம் வர்றது தான் வந்து அவருக்கு அடைமொழியும் உருவாச்சு. ஸோ அவர் வந்து பாக்யராஜ் படங்கள் மூலம் வந்து இன்ட்ரோனா சில படங்கள் நிறையா பண்ணினார். பட் நெருங்கிய நட்பு இருக்கு. ஓகே. இப்போ பார்த்திபன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கு, அவருக்கு உரிமை இருக்கு. இதை போய் பார்த்திபனுடைய சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்திபன் அதை கேட்டுட்டா வந்து பண்ணாரு கிடையாது. புரியுது. இறுதி வரைக்குமே ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்ட உடனே உள்ள வந்தவர் தான், ஃபுல்லா இருந்து இறுதி சடங்கு வரைக்கும் வந்து இருந்தார். ஸோ அவரு பாக்யராஜ் இல்லைன்னா நான் கிடையாதுங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. அதே மாதிரி தான் எல்லா பாக்யராஜ் உருவானவர் எல்லா பேருமே. இப்போ அந்த காமெடி நடிகர் பிளஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பாக்யராஜுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் பார்த்திபன் அவர்களை குறிப்பிட்டு ஒரு மெசேஜ் பண்றதுடைய நோக்கம் என்ன? அப்ப பார்த்திபனுக்கும் அவருக்கும் ஏதாவது கிளாஷ் இருக்கா? ஓகே. அப்படிங்கறத நம்ம வந்து யோசிக்கணும். கண்டிப்பா. இல்லைன்னா பாக்யராஜ் அவருடைய இறப்புக்கு வந்து அவர் போனது மாதிரி நீங்களும் போயிருக்கலாம். ஆமா. போனா வீட்டை விட்டு அடிச்சு தள்ள போறது இல்ல. கல்யாணத்துக்கு வேணா என்ன கூப்பிடலப்பா போல நீங்க சொல்றது, இதுக்கு நீங்க சொல்லவே முடியாது. அப்ப அவருடைய நோக்கம் என்ன? எதற்காக நீங்க பகல்லாம் போடாம ஒரு ராத்திரில ஒரு மெசேஜை போடணும்? அப்ப ராத்திரில வந்து அவரா இல்லை, அதனால மெசேஜ் போட்டுருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா பகல்ல போட்டு தெளிவா இருந்திருப்பாங்க. இப்போ ராத்திரில வேற ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து இருந்திருக்கலாம், ஒரு ட்ரிங்க் பண்ணியிருக்கலாம், செஞ்சிருக்கலாம், அந்த ஒரு எமோஷனில் அவர் போட்டிருக்கலாம். பட் ஆனால் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆள் வந்து பார்த்திபன் கிடையாது. புரியுது. நம்ம இது வரைக்குமே பார்த்திபன் அவர்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாரு. ஒரு 5 பேரை வந்து ஸ்பெஷலாக கூப்பிட்டு கூட லீலா பேலஸில் வச்சு கூட ஒரு இன்டர்வியூ கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமும் இருக்கு. அதில் கூட அவர் வந்து அவருடைய நேமை ஃபோக்கஸ் பண்ணலை. அப்போ அவருக்கு வந்து அவர் வந்து பேர் சொல்றது ஒரு செகண்ட் ஆயிருக்காது. பட் அவருடைய ஃபியூச்சர் ஏதாவது தேவையில்லாமல் அடிபடுங்கிறதுனால அவர் சொல்ல விரும்ப வந்திருக்காரு. எனக்கு நிறைய பேர் தகவல் சொல்லும்போது யாருன்னும் போது நமக்கே அப்படி தோணுச்சு, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு பாக்யராஜ் சொல்லிட்டு நம்ம வந்து பத்திரிகைகள் இருக்கும்போது பார்த்த அனுபவங்கள் நிறைய இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா துணை முதல்வர்னு ஒரு படம், பாக்யராஜ் அவர்கள் ஹீரோ நடிச்ச கடைசி படம். அதை டைரக்ட் பண்ணது வந்து விவேகானந்தன்னு டைரக்டர். அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற. அவர் மத்திய சிறைன்னு ஒரு படம் பண்ணிருக்காரு, துணை முதல் பண்ணிருக்காரு. இல்லை பாக்யராஜ் தான் வந்து ஹீரோ. ஓகே. பாக்யராஜும் ஜெயராமன் பண்ணாங்க. பார்த்திபன் வந்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. ஏன்னா பார்த்திபனுடைய தான் விவேகானந்தன். ஓகே. அப்போ அந்த ஒரு சர்க்கிள் நட்பு இருக்கு. அப்போ பாக்யராஜ் அவர்கள் துணை முதல்வர் நான் பாக்யராஜோட நிறைய பேசின விதங்கள்லாம் இருக்கு நம்ம. அப்போ அவர் வந்து யாருக்குமே
நம்மளால முடிஞ்சா உதவி பண்ணணும், இல்லைன்னா உபத்திரியம் பண்ணான்னு சொல்லி ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் உள்ள. அதெல்லாம் சங்கத்தில் பிரச்சனை போது கூட யாருமே பாக்கியராஜை இறங்கி போவேனான்னு சொன்னது. கரெக்ட். ஸோ அது ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கோம். சங்கத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தான், அதனால தான் மன உளைச்சல்ல அவர் வந்து ஹார்ட் அட்டாக் இறந்து போனாங்க. பட் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது யாராவது வந்து எடுத்து பாக்கியராஜை கொண்டு அடக்கம் செய்யணும். ஏன்னா எப்படி நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க ஒரு மனுஷன். இப்போ ஊர்வசி ஒரு மேடத்தை நம்ம பேசும்போது கூட நான் இறுதி இதுக்கு போகவில்லை, அந்த ஸ்ட்ரீட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னாங்க. கரெக்ட். ஏன்னா பாக்கியராஜ் அவர்கள் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள நான் பார்க்க எனக்கு வந்து மனசு கிடையாது. நான் அவரை பார்த்தது சிரிச்சு பேசுறது, ஒரு மாதிரி கரைச்சல் பண்ணி பேசுறது, லந்து பண்ணி பேசுறது, அப்படி ஒரு கேரக்டரை பார்த்தேன் நான் பாக்கியராஜ் அவர்களை, என்னுடைய குருநாதர். அப்படின்னு நான் பார்க்க விரும்பல. எனக்கு நான் எப்போ கடைசியாக பார்த்தனோ சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு வச்சுட்டு மைண்டில் அதே தான் இருக்குன்னு சொல்லி அந்த பாக்கியராஜ் வீட்டு வரைக்கும் வந்துட்டு திரும்பி போனது சமூகம். அப்போ எந்த அளவுக்கு அந்த உணர்வுகள் இருந்தால் ஒவ்வொருத்தருடைய இது இருக்கும். பார்த்திபனுடைய உழைப்பு அதை நான் பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பா. பட் சொல்லணும், ஒரு செகண்ட்ல பேர சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். அப்போ நம்ம விசாரிக்கிறோம் யாரா இருக்கும் இப்படி பார்த்திபனுக்கு ஒரு சாபம் விடுறாங்க அப்படின்னா, அப்படியே பார்த்திபன் என்ன பண்ணார்? ஒண்ணு கிடையாது. ஆமா, அது எதுக்காக இந்த சாபம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த விஷயத்துக்கு அந்த சாபம் விடுறது தேவையில்லை. பார்த்திபன் பண்ணது மாதிரி அவரு வந்து இருந்து பண்ணிருக்கலாம் கண்டிப்பா. ஆனா இங்க என்னன்னா, பாக்கியராஜ் அவர்கள் வந்து நெருங்கிய நட்பு அவருக்கு இருக்கு. ஆனாலும் சமீப காலமாக ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக வந்து அவருக்கு உள்ள நட்பு வந்து கட்டாயிடுச்சுன்ற ஒரு தகவல் வருது விசாரிக்கும் போது. பாக்கியராஜ் வீட்டுக்கு வந்து அவர் வர முடியல. ஸோ அதனால அவர் அங்கே இருந்து அந்த ஸ்பாட்ல இருந்து பண்ற சூழ்நிலை உருவாகல அவருக்கு. அப்போ உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்திட்ட விதம். இப்போ ஏன் அவர் வர முடியல செய்ய முடியலன்னா, பாக்கியராஜ் இடையில கொஞ்சம் ட்ரிங்க், அதாவது செயின் ஸ்மோக்கர், அது விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு காரணம் அந்த ஒரு நடிகர், அந்த நண்பர் பாக்கியராஜ் சும்மா இருந்த விட கூட்டு போயிடுவாங்க, பேசுவாங்க. ஏன்னா ஏற்கனவே வீடு விட சொல்லியிருக்கேன் நான், நண்பர்கள் எல்லாம் சாப்பிடும்போது ஒருத்தர் சாப்பிடாத உட்கார சாப்பிட்டீங்கன்னா அவருக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி. கரெக்ட். ஸோ பாக்கியராஜும் தேவையில்லாமல் நீங்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்க வைக்கிறீங்க. புரியுது. ஸோ அப்போ அந்த சூழ்நிலையை பூர்ணிமர்கள் எடுத்த முடிவு. பாக்கியராஜன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதனால தான் அவர் தெளிவானது. அப்புறம் தான் ரியாலிட்டி ஷோ போனது, நிறைய ஈவெண்ட் ஷோ போனது, அப்புறம் சில படங்கள் கேரக்டர் ரோல பண்ணது, அப்புறம் கெஸ்டா நிறைய ஆடியோ லான்ச்ல நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் இருக்கு. சங்கத்திலே செயல்பாடு நல்லா அருமையா இருந்தது. ஓகே. பட் அங்கே ஒரு டைட் பண்ணும்போது பாக்கியராஜர் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நடிகர், உதவி இயக்குனர், நண்பர் கூட சொல்லிக்கலாம், பாக்கியராஜ் ஒரு பேக் போனாவே இருந்தவர் தான், மறுப்பதற்கு இல்லை. இந்த ட்ரிங்க்ஸ்னால பாக்கியராஜுடைய இது ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லி அவங்க டைட் பண்ணி நீங்க வர வேண்டாம் செய்வேன்னா உங்க வேலையை நீங்க பாருங்க, பாக்கியராஜ் பார்ப்பான்னு பூர்ணிமாவில் எடுத்த ஒரு முடிவு. அது நல்ல முடிவை நான் பார்க்குறேன். புரியுது. ஏன்னா குடும்பம் வந்து இதாக இருக்கணும், பாக்கியராஜன் இமேஜ் இருக்கு. ஆமா, நீங்க தேவையில்லாம ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு பாக்கியனுடைய அந்த பேர் கெட்டு பேர் கூட அவங்களுக்கு கரெக்ட். எந்த பெண்ணுமே தன்னுடைய கணவர் வந்து இப்பெல்லாம் பேர் வந்து அசிங்கம் விரும்ப மாட்டாங்க. பாக்கியராஜ் பொண்ணு வந்து எப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்குமே. ஆமா. அதனால அவர் வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கு அவருக்கு. ஓகே. அப்போ நீங்க அந்த கோபத்தை காமிக்கணும் அப்படின்னா, ஒண்ணு பாக்கியராஜ் இறந்து அவருடைய உடல் அடைக்கணும், அங்கே வந்து நீ கத்தி கதறி ஏதோ ஒன்று காமிச்சிருக்கணும். நீங்க சாந்தனுக்கிட்டயோ இல்ல பூர்வஜனம் கிட்டே கேட்டு நண்பன் செத்து போயிட்டாரு ஏன் சொல்ல, ஏதோ ஒன்று நீங்க பண்ணிருக்கணும். அது நியாயமா இருந்திருக்கும். ஆமா. இங்க பார்த்திபனை நீங்க கேட்க வேண்டிய கேள்விக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஓகே. பார்த்திபன் செய்யலன்னு வச்சுங்க, அவரும் 10 பையனோட ஒரு மாலையை போட்டு போயிருந்ததுன்னா அவர் செய்ய அவசியம் இல்லைல்ல பார்த்திபர்களுக்கு. அப்ப அந்த உணர்வு அவருக்கு இருக்கு. ஆமா, நான் இந்த அளவுக்கு பார்த்திபன் இருக்கேன், மூர்த்தி அவர் வச்சு பார்த்திபன் மாத்தினதே பாக்கியராஜ். புரியுது. அப்போ என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னா, எல்லாருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கு. பார்த்திபன் ஃபேமிலியில் பசங்க இல்லை, ஒய்ஃப் இல்லை, போயிட்டாங்க, தனியாக இருக்காரு, ஓகே. அதெல்லாம் சுற்றி கொண்ட அவசியம்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு மனசாட்சி இல்லாதவராக இருப்பார். கரெக்ட். அப்படிமா அவர் யாருன்னு விசாரிக்கும் போது தான் ஒரு தகவல் வருது. அவர் யாரும் இல்லை, ஜெகன் அப்படிங்கிற செம்பிலி ஜெகன், அவர் தான் பார்த்திபன் அவர்கள் மெசேஜ் போட்டாங்கன்னா ஒரு தகவல் வருது நம்ம கதை. அவர் தான் ஆரம்பத்திலேருந்தே டிராவல் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் ஆக்டர். நீங்க சொல்லுறது எல்லா படத்துல ராசுகுட்டிங்கிற படத்துல தான் அவருக்கு செம்புலிங்கிற பேரே அடைமொழி வந்து. கரெக்ட். நல்ல காமெடி பண்ணாரு, நல்ல நடிகர் இருந்தார், பாக்கியராஜ் நல்ல நண்பர் இருந்து உதவியாளர் இருந்தாரு. அதான் சொல்லல, பேக் பண்ணாவே இருந்தவர் தான். பட் சில காரணங்கள் அதனால அங்கே டச் விட்டு போகுது. ஸோ தொடர்பு கொள்ள முடியல, பாக்கியராஜ்கிட்ட வந்து அந்த நெருங்கிய நட்புக்குள்ள போக முடியல. எப்ப இருந்து இவங்க இது வந்து ஒரு 5-6 வருஷமா இருக்குன்ற மாதிரி எனக்கு தகவல் வந்து. ஓகே ஓகே. அப்போ இப்படி ஒரு தகவல் வருது. அப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு, ஜெகன் ஒரு நல்ல டைப் தான், அதெல்லாம் மறுப்பு இல்லை, நல்ல டேலண்டான பேசன், நல்ல இப்போ படங்கள் பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் போட்டதுனால அவருடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகுது. புரியுது. இப்போ பார்த்திபன் இவர் தான் சொல்லலை. இப்போ நம்ம விசாரிக்கும் போது தவழும் போது இப்படி ஒருத்தர் போட்டிருக்காருன்னா யாரா இருக்கும்? பாக்கியராஜ் நிறைய பேர் லிஸ்ட் எடுத்தோம்னா, நம்ம பாக்கியராஜ் பற்றி பேசுறதுல எனக்கே பாக்கியராஜ் நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் கரெக்டாக இருக்குது சார், நீங்கள் பேசுனது செஞ்சது கரெக்டாக பாக்கியராஜ் பற்றின ஒரு அனலைஸ் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்து நல்லா சொல்லியிருக்கீங்க சார். ஓகே. பாக்கி இறந்ததுக்கு பிறகு அவர் கொஞ்சம் ஒரு பெரிய இமேஜை கிரியேட் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. புரியுது. இவரு கூட நம்ம பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ. ஆனாலும்
அவர் ஒரு நல்ல கேரக்டர் தான். ஓகே, சூழ்நிலைகள் உங்களை நட்பை பிரிச்சுது. புரியுது. இங்க பார்த்திபன் அவர்கள செம்பொலி ஜெகன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஏன்னா நான் வந்து செம்பொலி ஜெகன் அவர் கூட நேர்காணல் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம் என்னவா இருந்துச்சு, நான் கேட்கும்போது அவங்கள்ட்ட பேசுனீங்களா, ஃபேமிலிகிட்ட பேசுனீங்களா, இல்லை அந்த சூழ்நிலை சரியில்லை, ஸோ அதனால பேச முடியல, ஸோ இனிமே தான் போய் பேசணும் அப்படிங்கிற பதில் தான் வந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் சொல்லும் போது தான் இப்போ எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இத்தனை வருஷமா கூட இருந்தவர், தன்னை வாழ வச்சவர், குருநாதர்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய இறப்புல இன்னொருத்தவங்க வந்து அதை தலையெடுத்து பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல இல்லை நீ பண்ணது தப்பு, உனக்கான பேரை நீ வாங்கிட்டு போயிட்ட, அது அந்த பார்வையா இருக்கு, தப்பான ஒரு பார்வை இல்லை. அதுதான் அவருடைய மன உளைச்சல் காரணம். எதுன்னா பார்த்திபன் உளுந்து பண்ணி ஸ்பாட்ல இருந்து அவர் விஷயத்தில் பண்றாரு. நம்மனால போக முடியல அவர்னால. அது யாருமே தடுக்கவும் இல்லையே, இது இறப்பு. அதுதான் சொல்றேன், நீங்க போனா கழுத்து பிடிச்சு வெளில தள்ள போறது இல்ல. கரெக்ட். நீங்க போய் பார்த்திபன் பண்ண வேலையை இவரும் பண்ணிருக்கலாம். ஆமா, ஏன் போகலை அப்படிங்கிற கேள்வி தானே வருது. இப்ப இந்த கேள்விதான் எனக்கும் வந்தது. அப்ப பார்த்திபன் போனது மாதிரி இவரும் போயிருக்கலாம். இப்ப பார்த்திபனுக்கும் செம்பொலி ஜெகன் அவர்களுக்கும் ஒரு சண்டை அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் அது எப்பயில இருந்து சார்? அது இல்ல, அது பிரிவுல இருக்குமாங்கிறது எனக்கு ஒரு டவுட் தான் எனக்கு. ஏன்னா பார்த்திபனுடைய வளர்ச்சி வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா செம்பொலினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இத்தனைக்கும் பார்த்திபனோட முன்னாடியே ஜாயின் பண்ணதுதான் செம்பொலி ஜெகன். பாக்கி 2 பேரும் கிட்டத்தட்ட ஈக்குவல் ரேஞ்சில் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அவர் வளர்ந்துட்டார். அவர் ஒரு பெரிய டைரக்டரா, ஹீரோ வந்தார், ப்ரொடியூசரா வந்துட்டாரு. நீங்க வந்து ஒரு காமெடியன் ரோல்ல தான் டிராவல் பண்ணி போறீங்க. ஒரு கேரக்டரா கூட பண்ண முடியல, பட் பெரிய ரீச்சும் பண்ண முடியல. ஸோ அப்பயே படம் பண்ணிட்டு இருக்கீங்க. திறமையான ஒரு செம்பொலி ஜெகன், ஒண்ணு மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த விஷயம் நீங்க போடுறதுக்கான தேவை இல்லை. அது அதுதான், அது அவரா போட்டாரா இல்ல அவர் தேவையில்லாம மனக்குழப்பத்துல இருந்துட்டு அந்த மெசேஜை போட்டாருங்கிற விஷயம் இருக்கு. ஆனா இருந்தாலும் பார்த்திபனுடைய அந்த மனசு வலிச்சிருக்கும் இல்லையா? ஆமா, இது வேற யாரா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தெரியாது. கூடயே டிராவல் பண்ண ஒருத்தவர், இத்தனைக்கும் நமக்கு எப்படி குருவோ அது மாதிரி அவருக்கும் குரு தான். அவரு இந்த வார்த்தை சொல்றதுங்கிறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். கண்டிப்பா. ஒரு மனிதன் இறந்ததுக்கு பிறகு யாரும் வரமாட்டான். அனாதை போனமா நீ போவ நீ அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து மிகப்பெரிய வார்த்தை. அது சத்தியமா ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்மளால முடியாது. கரெக்ட். எல்லாருமே ஒரு நாளைக்கு சாக தான் போறோம். யாரும் வந்து அப்படி வந்துட்டு ஒரு 1000 வருஷம் வாழ போறது கிடையாது. அப்படி நம்ம நல்லது பண்ணிருக்கும் போது அந்த நல்லது நம்ம வந்து கடைசி இறப்புல தான் நமக்கு தெரிய வருது. புரியுது. பட் அவன் இறந்து போயிட்டான்னு நினைக்கிறான். அவனோட ஆத்மா பார்த்துட்டு இருக்கு எல்லாத்தையுமே. இதுதான் நிஜம், யதார்த்தம் இதுதான். ஆமா, நமக்கு தான் தெரியும் இறந்த உடல் அங்க இருக்கு அப்படின்னு. ஆனா அது வந்து ஆத்மாவா நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட். யார் வந்திருக்கா, யார் ஃபீல் பண்றா அப்படிங்கிற அந்த உணர்வுகள் அவங்களுக்கு இருக்கும். அப்ப பார்த்திபன் பண்ணது வந்து பாக்கியராஜ் அக்செப்ட் பண்ணிக்குவாரு. ஓகே. பட் நீங்க பண்ணதை அக்செப்ட் பண்ண மாட்டார். அப்ப உங்களுக்குள்ள அந்த நட்பு, அந்த ஒரு ஒரு பெரிய அளவில் இருந்ததுக்கான ஒரு விஷயமே இல்லாம போகுது இல்லையா? கரெக்ட். இத்தனை வருஷம் வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயில இதே மாதிரி சொல்றதுங்கிறது ஏற்றுக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்ல. ஆமா, அதுதான் கொஞ்சம் மனசு ரொம்ப வலிக்கிறது மாதிரி பார்த்திபன் சொன்னது. நம்மளும் இந்த அளவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு அனாதை பணமா நீ போவடா அப்படின்னு சொல்றது வந்து அப்படி யார் சொல்லிருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம எந்த விஷயத்துக்கு சொல்றதுன்னு இருக்குல்ல. இருக்கு. இப்ப உங்களுக்கு எனக்கு சண்டை அப்படிங்கும் போது ஏதோ ஒரு வார்த்தையில சொல்றதுங்கிறது ஃபைன், பரவாயில்ல. நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, அது அந்த இடத்துல நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நானுமே பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது பண்ணதுக்காக இந்த வார்த்தையை சொல்றதுங்கிறது இருக்குல்ல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படி யார் சொன்னா அப்படிங்கும் போதுதான் நம்ம வந்து கொஞ்சம் விசாரிக்கும் போது, அந்த சர்க்கிள் எல்லாம் என்கொயரி பண்ணும் போது தான் இவருடைய பேர் வருது. ஓகே. பட் இதை கூட பாருங்க, ஜெனியூனா பார்த்திபன் சொல்லல. ஆமா, அவருடைய மனசு எப்படி இருக்கு, உங்க மனசு எப்படி இருக்கு? கரெக்ட். பட் இது மாதிரி அதாவது இனிமேலாவது இந்த சாபம் விடுறது அப்படிங்கறது வந்து யாருமே கூடாதுங்கிறத சொல்ல வரேன். உண்மை. அப்படி இருந்தா பரவாயில்ல. சாபம் வாங்கினவங்க வந்து அந்த மனசு வலியோட உங்களை ஏதாவது சொன்னா அந்த அட்டாக் உங்களுக்கு தானே வரும். கரெக்ட். அதுதான் கர்மாங்கிறது. சில பேருக்கு சுத்தம். பாக்கியராஜ் அவருடைய இறப்பெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம விட்டு போயிட்டாரு. அது ரொம்ப வருத்தமா இருக்கு, அது ஏற்றுக்கொள்ள முடியல. ஓகே. பட் இருந்தாலும் பாக்கியராஜ் ஏற்பட்ட அந்த மரணம் வந்து உண்மையிலேயே கொடுப்பன இருக்கு அவருக்கு. ஓகே. ஹார்ட் அட்டாக் வந்து நடந்து போய் உட்காந்து ஒரு இடத்துக்கு அப்படின்னா அதோட எனக்கு வாழ்க்கையில வேணும். புரியுது. அவரும் கஷ்டப்படாம, ஒய்ஃபு பசங்களையும் கஷ்டப்படுத்தாம, ஸோ நிம்மதியா போயிருக்காரு அப்படின்னும் போது அது வந்து நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணினதுனாலதான் அந்த இறப்பு அவருக்கு வந்திருக்காரு. புரியுது. அப்படிதான் எடுத்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இதே மெசேஜ் இப்ப ஓகே பார்த்திபன் அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க, அவங்களாலே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். அது அப்படியே பார்த்திபன் சாந்தனுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பா மனசு, நம்ம அப்பாவுடைய இறப்புக்கு வந்து இவ்வளவு விஷயம் பண்ணவரை போய் இப்படி சாபம் விடுறாங்களே, அப்படி என்ன நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா கண்டிப்பா. அங்க போனா சாந்தனு வெளியே போக சொல்ல போறாரு, பூர்ணிமா ஜெயராம் அவர்களை வேணா பண்ணி போப்பான்னு சொல்ல போறாங்க. அவங்களுடைய மனநிலையே வேற மாதிரி இருக்கும். கரெக்ட். அப்போ உங்களுடைய கடமை நீங்க போய் செய்திருக்கணும், நீங்க செய்யல, செய்தவருக்கு சாபம் விடுறீங்க, அது தவறு. கரெக்ட். அது உங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கோ இல்லையா, பார்த்திபனுக்கும் ஜெகனுக்கும் நட்பு இருக்கோ இல்லையா விஷயம். பட் இந்த மாதிரி விடுறது வந்து
வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். புரியுது. அதாவது அந்த இடத்துல அவரு பொருளாதார ரீதியா செலவு பண்ண முடியல, ஃபைன் அப்படின்னு இருந்தா கூட சப்போர்ட்டாவது நின்று இருந்திருக்கலாம். பொருளாதாரமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. பார்த்திபன் என்ன பண்ணாரு உங்களுக்கு? இல்ல நான் சொல்றேன், அதாவது அங்க ஏற்படக்கூடிய செலவுகள்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை அவராட்டி எடுத்துக்க முடியலனா கூட இவர் இருந்திருக்கலாம், பக்கத்துலயே நின்றுக்கலாம். பார்த்திபன் வந்து நின்னாரு, செலவு பண்ணியிருந்திருப்பாரு, அது அடுத்தபட்ச விஷயம். பட் இருந்தாலும் கூட நின்றுக்கலாம். அதுதான் சொல்றேன், அந்த சின்ன சின்ன உதவிகள். ஆமா, அந்த இடத்துல இருக்கும்போது இந்த மாலையில கிளியர் பண்றது, அந்த கூட்டத்தை ஒதுங்கப்படுத்துறது, என்னதான் இருந்தாலும் அந்த கோபத்துல வந்து நீ போயிருக்கும் போது வந்து சாந்தனு கண்டிப்பா அன்கிள் கட்டி தான் முடிச்சிருப்பாரு. ஆமா, ஜெகனை சின்ன வயசுல இருந்து பார்த்தவர் தெரியும், தூக்கி வளர்த்தவங்க தான். ஆமா, பார்த்திபன் தூக்கி வளர்த்தவர் தான். கரெக்ட். அப்போ உங்களுக்கு வேணாம்னு சொல்ல போறது, அந்த நேரத்தில் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேரக்டர் ஏற்கனவே ஸ்பாயிலா இருந்தா கூட இப்ப வந்து அவன் மனசுல நீங்க நின்றுப்பீங்க. கரெக்ட். இப்போ பார்த்திபன் அவர்கள் சொன்னதுனால நீங்க இன்னும் தூரமா விலகிதான் போயிருக்காங்க. புரியுது. பட் அவர் நல்ல கேரக்டர் தான், ஹெல்பிங் உள்ளவர் தான். ஏன் இது பண்ணாருங்கிறது தான் தெரியல. புரியுது, அதான் வருத்தமா இருக்கு. புரியுது. ஸோ இனிமேல் யாருக்கும் இந்த சாபங்கிறது மட்டும் தயவு செய்து விட வேணாங்கிறது தான் நான் சொல்லிக்கலாம். ஆமா, பொதுவாகவே சாபம் விடக்கூடாது. அதுவும் இந்த மாதிரியான விஷயத்துக்கு அதுல ஒரு போலாரம் தேடிக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சு பேசுறது மிக ஒரு தவறு. அதுல வந்து ஒரு பப்ளிசிட்டி, அதாவது நான் இங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். பார்த்திபன் எது பண்ணாலுமே புதுமையா பண்ணக்கூடியவர். அவர் பண்ற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், பப்ளிசிட்டி தானா உருவாகும். அது இப்ப இல்ல, அப்பையிலேருந்து. பார்த்திபன் ஆரம்பத்துல புதிய பாதையில இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். கரெக்ட். புதிய பாதையில அவர் சொல்லும் போதே, பிரஸ் மீட்ல சொல்லும் போதே பார்த்தோம்னா, ஒரு கல் ரோட்டு ஓரமா கிடக்கு, அதை காலில் எட்டி வச்சுட்டு போனீங்கன்னா சாதாரண கல், அது குப்பைக்குள்ள போய் கிடந்துடும். அந்த கல் நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மரத்தடியில் வச்சு தண்ணி ஊற்றி கழுவி நீங்கள் மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்சிங்கன்னா தெய்வீக கலை வந்துடும். போகிறவங்க கும்பிட்டு போவாங்க. இந்த கல்லுக்கு இதான் வித்தியாசம். இந்த பார்த்திபன் அந்த கல் மாதிரி வேணான்னு தூக்கிடுச்சுன்னா குப்பையில் போவேன். பார்த்திபன் நல்லா இருக்கான்னு சொல்லி வச்சிங்க அப்புறம் நான் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக வேணும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். இது பெரிய அளவில் பேசப்படுச்சு. கரெக்ட். ஃபர்ஸ்ட் படத்துல புதிய பாதையில. ஆமா. அப்போ அவர் வந்து ப்ரமோட் பண்றதுமே வித்தியாசமா பண்ணக்கூடிய, ஸ்பீச்லயும் சரி, இந்த நியூ இயர் தீபாவளி கிரீட்டிங் பண்ணாலும் வித்தியாசம் பண்ணக்கூடிய. கரெக்ட். பட் இதுல அவர் பெருசா எனக்கு பண்ணது மாதிரி தெரியல. உளுந்து ஓடி வேலை செஞ்சா. ஆமா. இதுல அவர் ப்ரமோட் பண்ணிக்கிற அவசியம் இல்லை. கரெக்ட். பட் பப்ளிசிட்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவார் அவர். ஓகே, அது நிஜம், அது மறுப்பதற்கு இல்லை. பட் இதுல பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை அவர். அப்படி பார்த்தா உங்க பேர் ஈஸியா சொல்லிட்டு போயிருந்தார். கண்டிப்பா. இவர் தான் சொன்னார் என்ன சாம விட்டாரு, பாக்யராஜ் இவ்வளவு தூரம் தூக்கி விட்டவர் ஏன் இப்படி சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். சொல்லவில்லை. பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குல்லாம் பார்த்திபன் வந்து அழுது ஆர்ப்பாட்டமா பண்ணாம ஒரு மனசு வேதனைப்படும் போது விசாரிக்கும் போது இவருன்ற தகவல் வந்தது. புரியுது. அதனால நீங்க போய் செய்திருக்கலாம், யாரும் தடுப்பதற்கு இல்லை, செய்தவருக்கு சாபம் விட்டுருக்காங்க. இனிமேல் அது மாதிரி வேணாங்கிறத நான் சொல்லிக்கலாம். புரியுது சார், ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு நன்றி சார்.